வணக்கம் லெட்ஸ்போர்ட் நேயர்களே, நான் உங்கள் நிவாஸ் அண்ட் வெல்கம் டு another மேட்ச் ரிவ்யூ வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற மேட்ச் வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். இந்த முறை ஃபைனலில் ஏஷியா கப்பில் வந்து ஃபைனலில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஆடினாங்க. அந்த மேட்சை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் அந்த ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் கரூரில் ஒரு மேசிவ் ஸ்டாம்பீட் நடந்து அதில் வந்து நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து காயமடைஞ்சு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றுட்ருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு கோர சம்பவம். இந்த மாதிரியான விஷயம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்றதான் நம்ம எல்லாரோட எண்ணமாகவும் இருக்கும். லெட்ஸ்போர்ட் சார்பாக பிரிந்த உயிர்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்கள், அஞ்சலிகள். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து சிகிச்சை பெற்றுட்ருக்கிறவங்க சீக்கிரம் குணமடையணும் அப்படின்னு நம்ம வந்து மனசார வாழ்த்துறோம் அப்படின்றத சொல்லிவிட்டு நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் எப்பயுமே வந்து ஒரு காரசாரமான அஃபேர் தான். அது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்னாலே ஒரு காரசாரமான ஒரு அஃபேர். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏஷியா கப்போட ஃபைனல் அப்படின்றதும் ஒரு ஆடட் சிக்னிஃபிகன்ஸாக இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்குமான்னு தெரியல. ஒரு மல்டிநேஷ்னல் டோர்னமெண்ட்டில் 2 டீம் வந்து 3வது வாட்டி சந்திச்சுக்கிறாங்க. அது 3வது வாட்டி சந்திக்கிறது கூட இங்கே வந்து நமக்கு சுவாரஸ்யமான விஷயமா இல்லை. ஒரு சண்டே சந்திக்கிறாங்க, அடுத்த சண்டேவும் சந்திக்கிறாங்க, தொடர்ந்து 3வது சண்டேவா இந்த 2 மேட்ச் இந்த 2 டீம் வந்து மேட்ச் ஆடுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த ஏஷியா கப்போட 3வது இந்தியா பாகிஸ்தான் கேம் தான் நம்ம பார்த்தோம். 2 இந்தியா பாகிஸ்தான் கேமில் என்ன ரிசல்ட் இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே ரிசல்ட் தான் இங்கே இந்த மேட்ச்லையும் இருந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். ஆனால் 2 மேட்ச் இருந்த அளவுக்கு ஒரு டாமினன்ட் விக்ட்ரி நம்ம இந்தியா கிட்ட பார்த்தோமான்னு கேட்டால் கம்பேரிட்டிவ்லி ஒரு ஹார்டர் டைட்டர் ஃபாட் விக்ட்ரி தான் பார்த்தோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் போச்சு கேமு. கொஞ்சம் வந்து 2 பக்கமும் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சொல்லணும்னா பாகிஸ்தான் நல்ல கிரிக்கெட் ஆடினாங்க. 2 மேட்ச்சில் நம்ம அதை பார்க்க முடியல. இந்த மேட்ச்சில் ஆக்சுவலி பாகிஸ்தான் நல்ல கிரிக்கெட் ஆடினாங்க. பாகிஸ்தான் ஆடின அந்த நல்ல கிரிக்கெட்னாலையும் நம்ம டீமில் வந்து எல்லா மேட்சும் சூப்பராக ஆடிட்டு இருந்த அபிஷேக் சர்மா இந்த மேட்ச்சில் ஃபெயில் ஆன காரணத்தினாலையும் கொஞ்சம் கேம் டைட்டராக போச்சு. கொஞ்சம் வந்து இங்கேயும் அங்கேயுமா நடுவில் வந்து ஒரு ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாகிஸ்தானோட பேட்டிங்கை பார்ப்போம். 20 ஓவரில் 146 ரன்கள் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் வந்து 19.1 ஓவர்ஸ் தான் ஆடினாங்க. 19.1 ஓவர்ஸில் வந்து 146க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அவங்கள ஆல் அவுட் எடுத்ததுக்கு மிக முக்கியமான பங்கு வகிச்சது வந்து 4 விக்கெட் எடுத்த குல்தீப் யாதவ், கடைசியாக டெய்லண்டர்ஸ் விக்கெட்டில் 2 எடுத்த ஜஸ்பிரீத் பும்ரா, அண்ட் நடுவில் வந்து 2 விக்கெட் எடுத்த அக்சர் பட்டேல். இவங்கெல்லாம் இருந்தால் கூட ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி. ஷஹீப்ஜாதா ஃபர்ஹான் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக பாகிஸ்தானுக்கு உண்மையிலேயே நல்லா விளாண்ட ஒரு பேட்ஸ்மேனாக அவர் இருந்திருக்காரு. முக்கியமாக பவர் பிளேயில் டமால் டுமில் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆறாரான்னு கேட்டால் ஆறாரு. ஆனால் பரவாயில்ல, பாகிஸ்தானுக்கு ஒரு நல்ல ஃபைண்ட், ப்ராபப்ளி ஒரு லாங் டேர்மில் அவங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டேலண்ட் கொண்ட ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. அவர் இந்த மேட்சும் 50 அடிச்சிருக்காரு. அவர் கூட ஓப்பன் பண்ணது ஃபக்கர் ஜமான் யூஸ்வலாக செம்ம அட்டாக்கிங் ஆடுவார், பெரிய சிக்ஸஸ் அடிப்பார். இந்த மேட்ச்லேயும் பெரிய சிக்ஸஸ்லாம் அடித்தார். ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, இனிஷியல் பவர் பிளே ஸ்டேஜில் ஷஹீப்ஜாதா ஃபர்ஹான் அடிக்கிறாருன்ற காரணத்தினால சிங்கிள் எடுத்து அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு இருந்தாரு. ஃபர்ஹான் அவுட் ஆனதுக்கு பிறகு உடனே வந்து ஃபக்கர் ஜமான் ஒரு அட்டாக் எடுத்துருக்கணும். ஃபக்கர் ஜமான் அதுக்கப்புறம் நல்ல அட்டாக்கிங்காக பிரிஸ்க் ரன் ரேட்டில் வந்து நிறைய ரன்கள் அடிச்சிருக்கணும், நல்ல ரன் ரேட்டில் அடிச்சிருக்கணும். ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் அவரும் ஸ்லோ டவுன் ஆகிட்டாருன்றதை பார்த்தோம். ஸோ அந்த முதல் விக்கெட் ஃபர்ஹான் விக்கெட் விழுந்த உடனே இன்னொரு சின்ன பீரியடுக்கு வந்து ஒரு ஸ்லோ டவுன் ஏற்பட்டுச்சு. அந்த இடத்துல நல்ல வேலைக்கு வந்து சைம் அயூப் இந்த மேட்ச்சில் உள்ள வந்து ஒரு 14 ரன் அடிச்சாரு. அவரும் யூஸ்வலாக இந்த டோர்னமெண்ட்டில் எப்படி வரிசையாக அவர் வந்து சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி இந்த மேட்சும் டக் அவுட்டோ இல்லை சிங்கிள் டிஜிட்லேயோ வந்து அவுட் ஆகிட்டு போயிருந்தாருன்னா அங்கே இன்னும் மோசமான நிலைமையில பாகிஸ்தான் இருந்திருப்பாங்க. பட் பரவாயில்ல, அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சாரு ஜமான். பட் மறுபடியும் அவர் செட்டான அந்த ஒரு இடத்துல 46 ரன் அடிச்சிருந்தாரு 35 பால்ல. அந்த பாயிண்ட்ல கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஏன்னா 35 balls 46 இருக்காரு. அங்கேருந்து அவர் வந்து அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த இடத்துல அவரோட விக்கெட் விழுகல அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஒரு 50 ball 100 இல்லை 55 ball 100 அடிச்சிருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்துச்சு. ஆனால் அங்கே தான் வருண் சக்கரவர்த்தி மறுபடியும் வந்து எப்படி ஃபர்ஹானோட விக்கெட்டை வருண் சக்கரவர்த்தி எடுத்தாரோ அதே மாதிரியே இந்த இடத்துலையும் ஒரு செட் பேட்ஸ்மேனோட விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்தாரு. அந்த 2 ஓப்பனர்ஸுமே நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. 2 ஓப்பனர்ஸோட விக்கெட்டையும் வருண் சக்கரவர்த்தி எடுத்ததுக்கப்புறம் பாகிஸ்தான் பழைய பாகிஸ்தானாக மாறினதை பார்த்தோம். முக்கியமாக இந்த மிடில் ஆர்டர்
ரொம்ப மோசமாக ஆடினாங்க. வர்றவங்க எல்லாரும் விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு பேட்டிங் கொலாப்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு நடந்தது. அவங்கள வந்து செமையாகவே காவு வாங்கிடுச்சு. நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டாப் 3 மட்டும்தான் பாகிஸ்தானோட ஸ்கோர் போர்ட்லேயே 2 டிஜிட்ஸில், அதாவது டபுள் டிஜிட்ஸில் வந்து ரன் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வெறும் சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்ஸ் மட்டும்தான். ஃபோன் நம்பரை விட கேவலமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து மோசமான ஒரு பேட்டிங் டிஸ்பிளே தான் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த பாகிஸ்தானி பேட்டிங் கிட்டேருந்து பார்த்தோம். மொதல் 3 பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு அடித்தாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எந்த விதமான ரன்ஸுமே நம்ம வந்து பாகிஸ்தான் கிட்டேருந்து பார்க்கல அப்படின்றது தான் நம்ம நேற்று மேட்ச்சில் வந்து அப்சர்வ் பண்ணோம். அதுக்கான மிக முக்கியமான காரணமே நம்மளுடைய ஸ்பின்னர்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம இவ்வளோ நாளாக ஜஸ்பிரீத் பும்ரா மாதிரி ஒரு பவர் ஹவுஸ் பவுலர் வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஓடி வந்து அவருடைய அந்த ஆக்ஷனில் அந்த யார்க்கர் போட்டாலும் சரி, இல்லை அவரோட யூஸ்வல் விப்பி ஆக்ஷனில் ஒரு அவுட் ஸ்விங்கர் எடுத்துகிட்டு போவார் ரைட் ஹேண்டருக்கு வெளியே. அந்த மாதிரி பால்லாம் போட்டால் விக்கெட் விழுது. அதனால் அவர் தான் நமக்கு வந்து ஸ்டார் பவுலர், அவர் தான் நமக்கு வந்து எல்லா ஃபார்மேட்லேயும் மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க போகிறாரு அப்படின்னு நம்ம நினச்சோம். அது உண்மையும் கூட. T20 வேர்ல்டு கப் அவர் தான் ஜெயிச்சு கொடுத்தாரு. 2023 ODI வேர்ல்டு கப்பு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எடுத்ததுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். அந்த மாதிரி வந்து நிறைய மல்டிநேஷ்னல் டோர்னமெண்ட்ஸில் வந்து ஜஸ்பிரீத் பும்ராவுடைய அந்த பங்குன்றது கண்டிப்பாக இருந்துச்சு. இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இப்போ நமக்கு வந்து T20 கிரிக்கெட்டில் ஜஸ்பிரீத் பும்ரா எந்த அளவுக்கு வேல்யூபிளோ அதே அளவுக்கு நம்மளுடைய ஸ்பின்னர்ஸும் வேல்யூபிளாக வந்து நிற்கிறாங்கன்றதை பார்க்குறோம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி சப்கான்டினென்ட் கைண்ட் ஆஃப் பிச்சர்ஸில். இப்போ துபாயில் இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் இருக்குது. பால் ஸ்லோவராக போட பேட்டுக்கு வரமாட்டேங்குது அப்படின்றத பார்த்தோம். இதை நம்ம வந்து இன்னும் இந்தியா பேட்டிங்கில், அதாவது பாகிஸ்தான் பவுலிங் பற்றி பேசும்போது நம்ம இன்னும் பெட்டராக பேசலாம். அந்த மாதிரி ஒரு விக்கெட்டில் வந்து நம்மளுடைய ஸ்பின்னர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காங்க அப்படின்றத நமக்கு வந்து கிளியராகவே பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்பின் அட்டாக் நமக்கு வந்து இன்னும் எத்தனை மேட்சஸ் ஜெயிச்சு கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக, ரொம்ப ஆவலாக நான் வந்து காத்துட்ருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அந்த மாதிரி பார்க்கும்போது குல்தீப் யாதவ், ஏன்னா வருண் சக்கரவர்த்தி நம்ம சொன்னோம் முக்கியமான 2 விக்கெட் எடுத்து கொடுத்து அந்த ஒரு பாகிஸ்தான் கொலாப்ஸே ஆரம்பிச்சு வச்சவர் அவர் தான் அப்படின்ட்டு. வருண் சக்கரவர்த்தி ஒரு நல்ல பவுலர், டவுட்டே கிடையாது. ஆனால் அவர் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். அவர் வந்து இந்த T20 கிரிக்கெட்டில் ஆர் ODI கிரிக்கெட்டில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அதுவும் முக்கியமாக நைட் மேட்சஸில் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு அவருடைய அந்த ஃபாஸ்ட் ஆர்ம் ஆக்ஷன் ஒரு பெரிய காரணம். கையை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுவார். லைட்ஸ் இருக்கும்போது, அதாவது நைட் டைமில் ஆடும்போது ஃப்ளட் லைட்ஸில் அவரோட கை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுது அப்படின்றது பேட்ஸ்மேனை வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். பேட்ஸ்மேனால் அவரோட கையை வந்து ஃபாலோவே பண்ண முடியல, அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக அவருடைய கை சுற்றுது. முக்கியமாக அண்டர் ஃப்ளட் லைட்ஸ் பேட்ஸ்மேனால் வந்து அவருடைய கையை பார்க்கவே முடியலன்றதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான ஒரு அன்கேனி ஆக்ஷனும் அது கூட சேர்ந்து அவருடைய அந்த மிஸ்ட்ரி ஸ்பின் அப்படின்றது பால் அவர் வந்து ஹோல்டு பண்ணுற விதம், கையில் வந்து பாலை பிடிக்கிற விதம் அண்ட் பாலை ஸ்பின் பண்ணுற விதம், டேர்ன் பண்ணுற விதம், இது எதுவுமே வந்து நேச்சுரல் ஒரு நார்மல் ஸ்பின்னர் மாதிரி இருக்காது. இவங்களோட டெக்னிக்கே வேற மாதிரி இருக்கும். அதுதான் மிஸ்ட்ரி ஸ்பின். இவங்க இன்னும் நிறைய புது வேரியேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த கேரம் பால் மாதிரியான வேரியேஷன்ஸ் நிறைய எடுத்துட்டு வருவாங்க. இப்படியெல்லாம் இருக்கிற வருண் சக்கரவர்த்திக்கு விக்கெட் விழுது, ஓகே. இன்னொரு பக்கம் அக்ஷர் பட்டேல் வந்து அவர் வந்து ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் பவுலர், நம்ம ரவீந்திர ஜடேஜா டைப் பவுலர். ஆனால் ரவீந்திர ஜடேஜாவோட அவருக்கு என்ன அட்வான்டேஜ் ஜாஸ்தினா ஹைட்டு. அவர் இருக்கிற ஹைட்டுக்கு அவர் இன்னும் ஸ்ட்ரெயிட் ஆர்ம் ஆக்ஷன் வேறு போடுறாருன்றதுனால பால் செம்ம ஹைட்லேருந்து வருது. அண்ட் அந்த ஹைட்லேருந்து அவருடைய அந்த ரவுண்ட் ஆர்ம் ஆக்ஷன் காரணத்தினால அவர் வந்து அவரால் அந்த பாலை வந்து உள்ளே கொண்டு வர முடியுது, ஆங்கிளோட உள்ளே கொண்டு வர முடியுது அப்படின்னு கமெண்ட்ரியில் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அவர் டெலிவர் பண்ணும்போது ரைட் ஹேண்டர்ஸுக்கு பால் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த கையில் பாலை வந்து இப்படி அவுட்வேர்டாக ஸ்பின் பண்ணுவாங்க. ஸோ பால் பிச் ஆகிட்டு ரைட் ஹேண்டருக்கு வெளியே தான் போகும். அப்போ ரைட் ஹேண்டருக்கு பால் வெளியே போகும். ஆனால் இவர் போடுற ஆக்ஷன்னால பால் வந்து காற்றுல அந்த உள்ளே வர்ற ஆங்கிள் பார்த்தா பேட்ஸ்மேனுக்கு உள்ளே வர்ற மாதிரி இருக்குது. இந்த ஒரு கன்ஃபியூஷனில் தான் பேட்ஸ்மேன் வந்து இவர்கிட்ட அவுட் ஆகிறத நம்ம நிறையா பார்த்துருக்கோம். மிக முக்கியமாக பால் டேர்ன் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு வெளியே ஆடுவாங்க, பால் டேர்ன் ஆகாமல் உள்ளே வரும். இதுதான் வந்து அக்ஷர் பட்டேலுக்கு இருக்கிற பிக்கெஸ்ட் வேரியேஷன். அட்லீஸ்ட் நம்ம அக்ஷர் பட்டேலுக்கு என்ன சொன்னோம்னா, அக்ஷர் பட்டேல் ஒரு கன்வென்ஷனல் ஸ்பின்னர். அவர் அட்லீஸ்ட் நம்ம அவரை பற்றி சொல்லும்போது ஃபாஸ்டர் த்ரூ தி ஏரா போடுறாரு, ஹைட் இருக்குது, இந்த விஷயம்லாம் வந்து பண்ணுறாரு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த குல்தீப் யாதவ்ங்க 4 விக்கெட் எடுத்திருக்காரு, ஆளாக குட்டையாக தான் இருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர், அது வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுலேயும் என்னதான் அவர் லெஃப்ட் ஆர்மில் போட்டாலும் அவருடைய ஆக்ஷன் எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் லெக் ஸ்பின்னருடைய ஆக்ஷனாக தான் இருக்குது. அப்போது லெக் ஸ்பின் ஆட தெரிஞ்சவங்களுக்கு இவர் வந்து லெஃப்ட் ஆர்மில் போடுவார், கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மாதிரி அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு, அதாவது ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் எப்படி பாலை டேர்ன் பண்ணுவாரோ அந்த மாதிரி தான் இவரோட பால் டேர்ன் ஆகும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு ஆடலாம். தியரிட்டிக்கலி அது வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் அவர் அப்படிலாம் ஆட முடியல.
அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ரொம்ப கன்வென்ஷனல் ஸ்பின்னராக இருக்கார். ஆனால் T20 கிரிக்கெட்டில் எக்கச்சக்க விக்கெட் எடுக்கிறாருன்றதை பார்க்குறோம். எனக்கு இதுதாங்க அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. கன்வென்ஷனல் ஸ்பின்னர்ஸுக்கு வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்டில் இடம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது உண்மையும் கூட. ஏன்னா ஃபீல்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்பின்னர்ஸ் பால் போட்டாலே பேட்ஸ்மேன் ஈஸியாக அடிக்கிற மாதிரியான ஒரு கேமை உருவாக்குறதுக்கு தான் வந்து இன்னைக்கு இருக்குன்றதை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது கன்வென்ஷனல் ஸ்பின் போட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்னு இந்த கேமில் ஒருத்தர் காட்டுறாருன்னா உண்மையிலே அவர் பெரிய கில்லாடி. அந்த மாதிரி ஒரு கில்லாடி தான் வந்து நம்ம குல்தீப் யாதவ்ன்றதை கிளியராக பார்க்குறோம். எனக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இன்ஃபேக்ட் என்னை கேட்டால் ஜஸ்பிரீத் பும்ரா எந்த லெவலில் இருக்காரோ நான் அதே லெவலில் நான் குல்தீப் யாதவ் வைப்பேன். கோட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் இப்போ கரண்ட்லி பிளேயிங் ஸ்குவாடில் அப்படின்னா அது ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதே கோட் லெவலுக்கு குல்தீப் யாதவ் ஆல்மோஸ்ட் வந்துட்டாருன்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் வந்துட்டாரு அப்படின்னா நான் கிளியராக சொல்லிடுவேன். அட்லீஸ்ட் வந்து இந்த ஒயிட் பால் ஃபார்மேட்டில் ஓடிஐயாக இருக்கட்டும் T20 இருக்கட்டும் பின்றாரு. குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு பவுலர் வந்து நம்ம ரொம்ப வருஷமாக பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் அ ஃபினாமினல் பிளேயர். இன்னும் போக போக எப்படி டெவலப் பண்ண போகிறார் அவர் கேம் அப்படின்னு பார்க்குறதுக்குலாம் எனக்கு ரொம்பவே வந்து எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஒன் ஸ்மால் திங் எனக்கு என்னென்னா அவர் டெஸ்ட் கிரிக்கெட்லாம் ஆடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னடா அது இப்படி சொல்கிறிய அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, சில நேரம் வந்து சில பிளேயர்ஸ் ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் ரொம்ப நல்லா விளாட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டோட ஃபோக்கஸ் மட்டுமே இருக்கிறது பெட்டர். எல்லாருமே வந்து ஆல் ஃபார்மேட் கிரிக்கெட்டர்ஸாக ஆகிட முடியாது. அந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் ரொம்பவே கம்மி. அந்த மாதிரி எல்லா ஃபார்மேட்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த பிளேயர்ஸ் வேறு. அண்ட் அவங்க இருந்த டயத்தில் வந்து ரொம்ப கம்மி. ஆக்சுவலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த பிளேயர்ஸ் ரொம்ப கம்மி. அண்ட் அவங்க இருந்த அந்த டைம் பீரியடும் வேறு. அதாவது எப்படின்னா, ஒரு முத்தையா முரளிதரன் வந்து எல்லா ஃபார்மேட்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாருன்னு சொன்னோம் அப்படின்னா அவர் ஆடின டயத்தில் T20ன்ற ஃபார்மேட்டே புதுசு. அப்போ இன்றைக்கி இருக்கிற இந்த T20 கிரிக்கெட் இருந்துச்சாருன்னா இல்லை. அதாவது அபிஷேக் சர்மா வந்து பேட் ஒரு பேஸ்பால் மாதிரி பிடிச்சி ஸ்விங் பண்ணுறாருல, அந்த மாதிரி பேட் ஸ்விங்லாம் அன்றைக்கி இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. அப்போது அன்றைக்கி இருந்த கேமும் இன்றைக்கி இருந்த கேமுமே வேறன்னு இருக்கும்போது இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்டில் T20 கிரிக்கெட்டில் அதுவும் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக குல்தீப் யாதவால் இருக்க முடியுது அப்படின்னா தயவு செஞ்சு ஒயிட் பால் கிரிக்கெட் T20 அண்ட் ODI மட்டுமே அவர் ஆட வைங்க. அவர் ஆல் ஃபார்மேட் கிரிக்கெட்டரை ஆக்கணுன்ற எந்த விதமான பேராசையும் நமக்கு தேவையில்லை. BCCIக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தாக வந்து குல்தீப் யாதவ் அமைய போகிறாரு. இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு இவர் நிறையா ட்ரோஃபீஸ் வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்டில் ஜெயிச்சு கொடுக்க போகிறாரு. இவர் அப்படியே இருக்கணும். இவரை போயிட்டு நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்டராக மாற்றணும் அப்படின்ற மாதிரியான எந்த ஸ்டண்ட்டும் செய்ய வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்தியன் டீமோட பவுலிங்கை பற்றி ஓரளவுக்கு பேசணும். ஸ்பின்னர்ஸ் அண்ட் பேசர்ஸில் பும்ரா கடைசியில் விக்கெட் எடுத்தார். பட் இட் வாஸ் நாட் ரியலி பும்ராஸ் டே. அவ்வளோ நல்லாவும் தெரியல, ரிதமில் இருந்த மாதிரியும் தெரியல, யூஷுவல் பும்ரா மாதிரி தெரியல. பட் ஸ்டில் ஓகே, விக்கெட்ஸ் வந்து அவருக்கு வந்துச்சு. சிவம் டுபேவை நம்ம வந்து ஓப்பனிங் நியூ பால் பவுலராக இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம். பாலை ஸ்விங் பண்ணுறாரு. அவர் உள்ளே ஓடி வந்து போடும்போது பெருசாக அவங்களால ஆட முடியலன்றதை நம்ம பார்க்குறோம். எனக்கெல்லாம் ஒரு ஷாக்கிங் மொமெண்ட்டாக இருந்துச்சு அது. பட் இதுவும் எவ்வளோ நாளைக்கு நம்ம இதை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதாவது சிவம் டுபேவை ஒரு ப்ராப்பர் 3 ஓவர் போடக்கூடிய ஒரு பவுலராக T20யில் நம்ம வச்சுருக்கோம். 4 ஓவர் போடக்கூடிய ஒரு நிலைமையிலேயே அவர் வந்து இந்த மேட்ச்சில் இருந்தாருன்னு சொல்லலாம். இது வந்து அடுத்தடுத்த மேட்சஸில் T20 வேர்ல்ட் கப்லாம் வருது, அதிலலாம் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு சத்தியமாக தெரில. ஹர்திக் பாண்டியா இன்ஜர்ட். ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச் ஆடலை. மேபி அந்த காரணத்தினால சிவம் டுபேக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ரோல் அமைஞ்சிச்சு. ஹர்திக் பாண்டியா இருந்தால் இந்த ரோல் அமைஞ்சிருக்காது. ஹர்திக் பாண்டியா நிறைய ஓவர்ஸ் போட்டிருப்பாருன்னு நம்ம சொல்லலாம். அப்பயுமே நமக்கு இதே கேள்வி தான் இருக்குது. ஹர்திக் பாண்டியா சிவம் டுபேலாம் ஆல்ரவுண்டர்ஸ். இந்த ஆல்ரவுண்டர்ஸை வச்சு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கோட்டாவே நம்மளால் ஓட்ட முடியுமா? ஏன்னா T20 வேர்ல்ட் கப் வந்து இந்தியாவில் தான் நடக்க போகுது. இந்தியாவில் நடந்தாலும் சப்கான்டினென்ட் கிரிக்கெட்டில் நடந்தாலும் ஒரு ப்ராப்பர் பேசர் பும்ராவுக்கு வந்து இன்னொரு எண்டில் பார்ட்னராக இல்லாமல் வெறும் பும்ராவை மட்டும் ஒன்லி பேசராக வச்சுக்கிட்டு இந்த எண்டில் நம்ம வந்து ஆல்ரவுண்டர்ஸை வச்சு தட்டி கழிக்க முடியுமா, ஓட்ட முடியுமா ஓவர்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய 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 கேள்வி. இதை வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் சீக்கிரம் ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, சிவம் டுபே வந்து இந்த டோர்னமெண்ட்டில் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காருன்றதை வச்சு இவங்க ஃபூல் ஆகிடக்கூடாது அப்படின்றத ஏமாந்துடக்கூடாது. நாளைக்கு நல்ல டீம்ஸ், ஏன்னா இந்த ஏஷியா கப்பில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரிக்கெட் ரொம்ப மட்டமாக இருந்திருக்கு. பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டாலும் சரி, பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நமக்கு எதிராக ஸ்ரீலங்கா செம காம்படிட்டிவ் ஆடினாங்க, நல்ல கிரிக்கெட் ஆடினாங்க. அப்படி இருந்துமே அவங்க டீமோட ஸ்டாண்டர்டுன்னு பார்த்தா ரொம்ப கம்மி வென் கம்பேர்ட் டு டீம்ஸ் லைக் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா. இங்கிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் T20 வேர்ல்டு கப்புக்கு எப்படி வருவாங்க நமக்கு தெரியும். மிக முக்கியமாக இங்கிலாந்து வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து 300 ரன் T20யில் அடிச்சுட்டு வராங்க.
சவுத் ஆஃப்ரிக்கா நல்ல டீம், அவங்களுக்கு அகேன்ஸ்டாக 300 ரன் ஒரு டீம் அடிக்குதுன்னா அது எவ்வளோ ஒரு மான்ஸ்டர் டீமாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த இங்கிலாந்து மான்ஸ்டர் டீம், ஆஸ்திரேலியா எப்பயுமே சாம்பியன்ஸு, அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி ஒரு குவாலிட்டி சைடு, நியூசிலாந்து மாதிரி ஒரு குவாலிட்டி சைடு, இவங்களெல்லாம் எதிர்த்து நாம் எப்படி வந்து ஆட போகிறோம். இந்த சிவம் டூபே ஆஸ் அ ப்ராப்பர் பவுலர், ஃபர்ஸ்ட் 5 பவுலர்ஸுக்குள்ளே ஃபர்ஸ்ட் 6 பவுலர்ஸுக்குள்ளே சிவம் டூபே இருக்கிறதுன்றது நமக்கு என்ன மாதிரியான எஃபெக்டை கொடுக்க போகுது, வில் இட் கிவ் அஸ் ரிட்டர்ன்ஸ், இல்லை நமக்கு வந்து செமையாது பாதகமாக விளையுமா அப்படின்றதெல்லாம் வந்து வி ஹாவ் டு ஃபிகர் அவுட். இதெல்லாம் நம்ம இந்த T20 வேர்ல்ட் கப் ஆடுறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு இதெல்லாம் தெரியணும். இதுக்கான அந்த பதிலை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இதுதாங்க கதையாக இருந்துச்சு. 146 ரன்ஸ் வந்து ஆடினாங்க பாகிஸ்தான். அவங்க மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினதே அங்கேயே நமக்கு தெரிஞ்சிச்சு மேட்ச் வந்து இந்தியா பக்கம் ஃபேமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா 3 வாட்டி ஆடிருக்காங்க, அபுதாபியில் ஒரு வாட்டி, 2 வாட்டி துபாயில். எல்லா டைமுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பாகிஸ்தான் ஆடிருக்காங்க. 2வது மேட்ச்சில் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் ஆடினாலும் அவங்களுடைய பவுலிங்கால் அதை டிஃபெண்ட் பண்ண முடியல. அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தா 146. இந்த மேட்ச்லேயும் டாஸ் தோத்தாங்க. அட்லீஸ்ட் அவங்க டாஸை ஜெயிச்சு இந்தியாவை பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆட வச்சுருந்தாங்கன்னா இன்னும் டைட்டராக போயிருக்கும். பட் இந்த மேட்ச்சில் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 146 அடித்தாங்க. அங்கேயே நமக்கு வந்து ஐயோ மேட்ச் அவ்வளோதான் போல், நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் பார்க்கணும்னு நினச்சோம், ஃபைனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு நினச்சோம், அப்படிலாம் இருக்காது போல் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம டீம் வந்து நமக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருக்காங்க போல். என்ன அப்படின்னா அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் உள்ளே இறங்குறாரு. நம்ம ப்ரிவியூவில் சொல்லியிருந்தோம் சுப்மன் கில் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு அபிஷேக் சர்மாவுக்கு இது ஒரு பெரிய டெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. நான் நினச்ச மாதிரி அந்த டெஸ்ட்டில் வந்து அபிஷேக் சர்மா ஃபெயில் ஆகிட்டார் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஆனால் சுப்மன் கில் அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆவாருன்னு நினச்சேன். அவர் இறங்கி வந்து ஒரு 4 ஒன்று அடித்தார். அதுவும் எப்படின்னா இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம், அந்த பிச் எவ்வளோ ஸ்லோவாக இருந்துச்சு, ஸ்லோவர் பால் போட்டால் பேட்டுக்கு வரல அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. அது வந்து கிளியராக பாகிஸ்தானி பவுலர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபஹீம் அஷ்ரஃப் ஓடி வந்து ஸ்லோவர் பால் மட்டுமே போடுறாரு. அதாவது லாங் ரன்னப்பு, அந்த ரன்னப்லேருந்து முடிச்சுட்டு வந்து ஆஃப் ஸ்பின் போடுறாரு. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ரன்னப்பில் ஓடி வந்து ஆஃப் ஸ்பின் போட்டுட்டு இருந்தார். அந்த மாதிரி ஸ்லோவர் பால்ஸ் போட்டு ட்ரபிள் பண்ணிட்டு இருந்தப்ப இறங்கி வந்து ஒரு ஸ்லோவர் ஷார்ட் பாலை ஒரு யூஷுவல் சுப்மன் கில்லோட அந்த ஒரு ஷார்ட் ஆர்ம் ஜாப், ஒரு மாதிரி கிராம்ப்டு புல், அந்த ஷாட் ஆடினார். அவர் ஆடின அந்த ஷாட்டில் எனக்கு வந்து உண்மையிலேயே அப்பா ஒரு வேளை இன்றைக்கி வந்து நான் சொன்னதெல்லாம் உண்மையாகி வந்து சுப்மன் கில் வேறு லெவலில் ஆடி ஜெயிச்சு கொடுக்க போகிறாருப்பா அப்படின்னு நான் நினச்சா, அடுத்த பால் திரும்ப வந்து அதே மாதிரி ஒரு ஷார்ட் ஆம் ஜாப் ஆடணும்னு நினச்சி ஒய்டாக போட்ட பால். அதுவும் அந்த பாலும் சொன்னோம், சத்தியமாக சொன்னோம், ஃபஹீம் அஷ்ரஃப் ஜீனியஸ். ஸ்லோவாக போட்டால் பேட்டுக்கு வரல, ஆனால் ஸ்லோவாக போட்டால் பேட்ஸ்மேன் இறங்கி வந்து அடிக்கிறான். சரி நான் ஸ்டம்ப் லைனில் போட்டால் தான் பேட்ஸ்மேன் இறங்கி வந்து அடிக்கிறான், நான் ஒய்டாக போடுறேன், நீ இறங்கி வந்தாலும் முடிஞ்சால் அடிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி போட்டாப்ல. சுப்மன் கில்லுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒய்டாக போடுற பால்னால் ஒரு யூஸ்வலாக 4க்கு சூப்பராக ஒரு கவர்ஸில் வந்து ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஷாட் ஒன்று ஆடி, கவர்ஸில் யூஸ்வலாக பஞ்ச் இட் ஃபார் 4, ஒரு பேக் ஃபுட் பஞ்ச் மாதிரி ஒரு ஷாட்டு. அந்த ஷாட்டை வந்து சுப்மன் கில் சூப்பராக ஆடுவார். யூஸ்வலாக ஒய்டராக போட்டால் சுப்மன் கில் வந்து அது 4 அடிச்சிருவார் கண்டிப்பாக. ஆனால் அந்த நேரத்தில் சுப்மன் கில் இறங்கி வரணும் தான் அவர் மைண்டில் இருந்துச்சு. யூஸ்வலாக அந்த மாதிரி ஆஃப் சைடில் ஆடும்போது அவர் காலை பெருசாக நவுத்த மாட்டார். எந்த இடத்துல நிற்கிறாரோ ஃபேமாக அதே இடத்துல நின்று உடம்ப வந்து அதாவது முக்கியமாக காலை வந்து ஃபேம் ஆக்கிட்டு அங்கேருந்து பேட்டை ஸ்விங் பண்ணி அடிப்பார். அந்த மாதிரி ஷாட் ஆடக்கூடிய சுப்மன் கில்லுக்கு அதே பால் ஒய்டராக போடும்போது இந்த நேரத்தில் அவருக்கு வந்து இறங்கி வரணும்னு இருக்குல்ல. ஸோ அவர் இறங்கி வந்துட்டார். பால் ஆனால் ஒய்டராக இருக்குது, லாஸ்ட் மினிட்ல அட்ஜஸ்ட் பண்ண முடியல. சரி பரவாயில்ல வந்துட்டோம், அதே மாதிரியே அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்டாக எங்கேயோ லைக் நல்ல ஆஃப் சைடில் போகிற பாலை தூக்கி லெக் சைடில் மிட் விக்கெட் மேலே அடிக்கணும்ன்ற ஒரு இழுத்தார். அந்த இழுத்தது வந்து ஸ்ட்ரெயிட்டாக மிட்டான் கையில் போய் விழுந்துச்சு. அந்த ஒரு இடம் வந்து எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. டேர்னிங் பாயிண்ட் இங்கே தான் வரப்போகுது அப்படின்னு நான் நினச்சேன். ஸ்ட்ரெயிட்டாக மிட்டான் கையில் கேட்ச் கொடுத்துட்டு போகிறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்ஹார்டனிங்காகவே இருந்துச்சு. இது சுப்மன் கில் கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது ஒரு பக்கம். ஏற்கனவே அபிஷேக் சர்மா அவுட். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக அவர் நல்லா ஆடினதுனால தான் நம்ம மிடில் ஆர்டர் வந்து எக்ஸ்போஸ் ஆனாலும் வெளியே தெரியாமல் இருந்துச்சு, மேட்சை ஜெயிச்சுக்கிட்டே வந்தோம். ஏன்னா இவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10வது ஓவர் 12வது ஓவர்லேயே மேட்சை முடிச்சிருவார். அதாவது எப்படின்னா 150 டு வின் அப்படின்னு இருக்குன்னா 120 பாலில் 150 ரன் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்னா ஒரு 12வது ஓவர் அப்படின்றப்ப 72 பால்ஸ் முடிஞ்சிருக்கும். அந்த நேரத்துலேயே வந்து அந்த 72 பாலுக்கு ஒரு 90 ரன்னு இந்தியாவை வந்து சூப்பரான ஒரு லெவலில் கொண்டு வந்து வச்சுட்டு அந்த ரிமைனிங் ரன்ஸ் இருக்கும்ல, அந்த ரன்ஸையும் பால்ஸையும் ஈக்குவல் ஆகிட்டு போயிடுவார். நீங்கள் நிறையா பாருங்கள், இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக அபிஷேக் சர்மா அவுட் ஆகும்போது ரிக்வயர்ட் ரன் ரேட் 6 கிட்ட இருக்கும். 30 பால் 30 ரன் டு வின்னு,
40 பால் 40 ரன் டு வின், இல்லை 45 பால் 40 ரன் டு வின், இந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டு தான் அபிஷேக் சர்மா அவுட் ஆவார். இந்த மேட்ச்சில் பார்த்தா சீக்கிரமே அவுட் ஆகிட்டார். நமக்கோ தெரியும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்து பேட்டிங்கை தவிர கேப்டன்சி தவிர மற்ற எல்லாத்தையும் தான் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் கிரிக்கெட்டை தவிர மற்ற எல்லாத்தையும் தான் பண்ணுறாரு இந்த டோர்னமெண்ட்டில், நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ அவரையும் நம்ப முடியாது. திலக் வர்மா புதுசு, இந்த மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷன் எப்படி ஆட போகிறாருன்றதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அவர் நம்ம டீமில் இருக்காரு, அவர் ஓரளவுக்கு ஆடுவாருன்னு நம்ம மைண்டில் இருந்தால் கூட அடுத்து அவருக்கு அப்புறம் வர்றவங்கலாம் யாருன்னு பார்த்தா அக்ஷர் பட்டேல், சிவம் துபே இவங்கெல்லாம் தூக்கி அடிச்சு அவுட் ஆகிற கேஸாக தான் இருப்பாங்கன்னு நம்ம நினச்சோம். ஹர்திக் பாண்டியா வேறு அந்த மேட்ச்சில் இல்லை. யூஸ்வலாக வந்து ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் டீம் இருந்துச்சுன்னா எப்படியாவது அங்கேருந்து வந்து மீட்டு கொண்டு வர்ற ஒரு ஆளாக வந்து ஹர்திக் பாண்டியா இருப்பார். அவரும் டீமில் காணோம், இன்ஜர்டு. இப்படி ஒரு மிடில் ஆர்டரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஓப்பனர்ஸ் 2 பேரையும் சீக்கிரம் லூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக நம்மளை காப்பாற்றின அபிஷேக் சர்மாவும் சீக்கிரம் அவுட் ஆயிடுறாரு அப்படின்னா எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அண்ட் ஸோ இந்த லிஸ்ட்லேயே சொல்ல மறந்துட்டேன், சஞ்சு சாம்சன் சாதாரணமாக ஆடினாலே ப்ரெஷரில் ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கா நாளைக்கா டீம்லேருந்து எப்போ ட்ராப் பண்ணுவாங்கன்னு தெரியாத மாதிரியே தான் ஆடுவார். அதில் இந்த மாதிரி ஒரு ஃபைனல் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் அவருக்கு பெருசாக வந்து பரிச்சயம் இல்லாத அந்த மிடில் ஆர்டர் ரோல் வேறு, அவர் எப்படி ஆட போகிறாருன்னு தெரியலையா, அந்த மாதிரி ஒரு நேரமாக இருந்துச்சு. நம்ம நினச்ச மாதிரியே சூரியகுமார் யாதவ் உள்ளே வந்துட்டு அவர் சாப்பிட்ற அந்த பபிள்கம் ஃப்ளேவர் போகிறதுக்கு முன்னாடியே திரும்ப உள்ளே போயிட்டார். அதுக்கப்புறம் திலக் வர்மாவும் சஞ்சு சாம்சனும் அந்த இடத்துல போட்ட பார்ட்னர்ஷிப் வந்து மேட்ச் டிஃபைனிங் பார்ட்னர்ஷிப் நான் சொல்லுவேன். மேட்ச் அங்கேயே வந்து இந்தியா ஒரு 70% ஜெயிச்சிட்டாங்க. முக்கியமாக திலக் வர்மாவோட ஷாட்ஸ், அந்த பார்ட்னர்ஷிப் அப்போ. அதுக்கப்புறம் அவர் நிறைய இன்வென்டிவ் ஷாட்ஸ் ஆட ஆரம்பித்தார். ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப் போனப்போ திலக் வர்மா ஆடின ஷாட்ஸ் எவ்வளோ சென்சிபிளாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா இவரை உண்மையிலேயே நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்னு சொல்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது, அட்லீஸ்ட் T20 ஃபார்மேட்டில். ஏன்னா அவ்வளோ மெச்சூரிட்டி. இப்போ தான் வந்து 3 விக்கெட் விழுந்திருக்கு, ஓப்பனர்ஸ் 2 பேரும் அவுட் ஆகிட்டாங்க, கேப்டன் அவுட் ஆகிட்டாரு. ஆர்கியூப்லி இந்தியாவோட பெஸ்ட் T20 பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ் தான் இப்போ இந்த ஸ்குவாடில். அவர் அவுட் ஆகிட்டாருன்றதை நம்ம பார்க்கும்போது அந்த நேரத்தில் ஒரு பேட்ஸ்மனாக நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம விக்கெட்டை லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கிளியராக இருந்தாலும் திலக் வர்மா சேஃப் பவுண்டரிஸ் நிறைய எடுத்தார், சேஃப் ரன்ஸ் நிறைய எடுத்தார், நிறைய ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் 2 ரன்ஸ்லாம் நிறைய எடுக்கிறத வந்து நம்ம பார்த்தோம். இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சன் ஒரு 2-3 ஷாட் ஆடினாரு, மிடில் ஆஃப் த பேட்ல இருந்து அந்த டைமிங்கில் வந்துச்சு. லிட்டரலாக நமக்கு வந்து ஒரு நிமிஷம் நம்ம லைட்டாக ஒரு பிளர்டு கிளாஸஸோட பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா ஆடுற மாதிரியே இருக்கும். சரியா பார்க்கலன்னா ரோஹித் சர்மா ஆடுற மாதிரி இருக்கும். அப்புறமா பார்த்தா ஓ சஞ்சு சாம்சனா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஷாட் ஆடினாரு. அவர் ஆடின அந்த ஒரு ஸ்மால் இன்னிங்ஸ் அப்படின்னா கூட அந்த இம்பேக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளோட ஃபார்ச்சூன்ஸே மாற்றிருச்சு, அதில் டவுட்டே கிடையாது. அதாவது நம்ம தோக்க வேண்டிய மேட்ச்சை ஜெயிக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினதுல சஞ்சு சாம்சனோட ரோலும் பெரிய ரோல். என்ன மறுபடியும் ஒரு பிரச்சனைனா அவ்வளோ செஞ்சுட்டு செட்டில் ஆகிட்டு அவ்வளோ நல்லா ஆடிட்டு இருக்கும்போது தேவையில்லாத ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆனது மறுபடியும் செம காண்டாச்சு. ஏன்னா நம்ம சஞ்சு சாம்சனை பற்றி பேசும்போதெல்லாம் நமக்கு ஏன் வந்து இவ்வளோ வலிக்குது அப்படின்னா சஞ்சு சாம்சன் கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட் வந்து வேற எந்த பேட்ஸ்மேன் கிட்டேயுமே கிடையாது. அந்த மாதிரி டேலண்ட்லாம் அபூர்வம். அதெல்லாம் வந்து லட்சத்தில் ஒருத்தருக்கு கிடைக்கும். அப்படி ஒருத்தர் தான் வந்து லட்சத்தில் ஒருத்தர் தான் சஞ்சு சாம்சன். அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி மேட்ச்சில் செட்டில் ஆகிட்டா விடவே கூடாது. ரோஹித் சர்மா செட்டில் ஆகிட்டா அவுட் ஆகவே மாட்டார். அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் இவ்வளோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஆடுறது, சில நேரங்களில் வந்து ரிலாக்ஸ்டாக ஆடுறது நல்லது தான், ப்ரெஷர் எடுத்துக்காமல் ஆடணும் அப்படின்றது வேறு. ஆனால் இவ்வளோ ரிலாக்ஸ்டாக ஆடும்போது சில நேரம் வந்து ஷார்ட் செலெக்ஷன் தப்பாக போயிடும். அதுதான் பார்த்தோம். கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகி அவுட் ஆன மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அதுவும் நடக்காமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா அந்த திலக் வர்மா சஞ்சு சாம்சன் பார்ட்னர்ஷிப்பே நமக்கு மேட்சை முடிச்சு கொடுத்துருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அது அப்படி நடக்கலை. சஞ்சு சாம்சன் அவுட் ஆனாருன்றதை பார்த்தோம். அடுத்து உள்ளே வந்தார் சிவம் டூபே வந்து சுற்றுருக்கு பாருங்க, அடிச்சு அடி ஒவ்வொன்றும் பால்லாம் எங்கேயோ போகுது, எட்ஜ் ஆஃப் த பேட்டில் படுது. இந்த துபாய் கிரவுண்டு பெருசு, அந்த கிரவுண்டுலேயும் அது வந்து பவுண்டரியை தாண்டி போகுது. கிட்டத்தட்ட அவர் அவுட் ஆன பால் கூட அவ்வளோ தூரம் போயிருச்சு. ஷஹீன் அஃப்ரிதி ஃபென்டாஸ்டிக் கேட்ச் பவுண்டரி லைனில், அவரோட ஹைட்டுக்கு அது இன்னும் ஸ்ட்ரெச் பண்ணி வேற பிடிச்சாரு. அவரோட கேட்சிங்காக இருக்கட்டும். அண்ட் அஃப்கோர்ஸ் சுப்மன் கில் விக்கெட்டுக்கு வந்து ஹாரிஸ் ராஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஆக்ரோபேட்டிக்காக கேட்சஸ் பிடிக்கிறது, நல்ல எட்டி குதிச்சு எகிரி கேட்ச் பிடிக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இன்ஜுரி ப்ரோனாக இருக்கிற பிளேயர்ஸாக இருந்தால் கூட இவங்க 2 பேர் வந்து கேட்சிங்கில் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்றது வந்து உண்மையிலேயே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பாகிஸ்தான் டீம் கேட்சிங் பற்றிலாம் நிறையா மீம்ஸ் வரும். ஆனால் இந்த மேட்ச்சில் உண்மையிலேயே வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஃபீல்டிங்லேயும் நல்லா இருந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். அண்ட் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா
டூபே அடிக்கிறாரு, எட்ஜ் ஆஃப் த பேட்டில் படுது, ஆல்மோஸ்ட் அது பவுண்டரியை தாண்டி போயிருச்சு. ஷஹீன் அஃப்ரிதியோட ஹைட்டுக்கும் அவர் இன்னும் எகிரி குதிச்சு அந்த பாலை பிடிச்சதுக்குமே வந்து அது அந்த மாதிரி செஞ்சதுனால தான் அது வந்து ஃபஸ்ட்டு கேட்ச் ஆச்சு. அந்த பாலை பிடிச்சதுக்கப்புறம் அவர் லேண்ட் ஆனதும் பவுண்டரி லைனுக்கு ரொம்ப க்ளோஸாக, இன்ச்சஸ் க்ளோஸாக தான் இருந்தார். நல்ல வேளை அவர் காலை பேலன்ஸ் பண்ணி நின்னார், இல்லைனா அவர் வந்து பாலோட சேர்ந்து 6க்கு விழுந்திருப்பார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, டூபேவோட ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி அந்த மாதிரி இருந்துச்சு. எட்ஜ் வாங்கின பாலை கூட ஆல்மோஸ்ட் 6க்கு அடிக்கக்கூடிய அந்த எபிலிட்டியை வந்து டூபே காமிச்சார். பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அவர் அடித்த அடியிலேயே வந்து மேட்ச் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது கடைசியில் லாஸ்ட் ஓவர் 10 runs to win அப்படின்ற ஒரு நிலமையில் ரிங்கு சிங் அவர் அவுட் ஆகிறாரு. ரிங்கு சிங் உள்ளே வராரு. நம்ம திலக் வர்மா வந்து ஒரு சூப்பரான ஒரு 6 அடிச்சிடறாரு. அந்த 6லேயே நமக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் மேட்ச் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள், ரிங்கு சிங் வராரு. இந்த டோர்னமெண்ட்லேயே ஒரே ஒரு பால் தான் அவர் வந்து ஆடிருக்காரு. அந்த ஒரு பாலும் 4 runs அடிச்சிருக்காரு. 1 ball 4 runs. இந்த டோர்னமெண்ட்டில் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 400. அது ஒரு பக்கம். அந்த ஒரு 4 run கூட, அந்த ஒரு பவுண்டரி கூட வின்னிங் ரன்ஸாக வந்திருக்கு. மேட்ச் வின்னிங் ரன்ஸ் இல்லை, டைட்டில் வின்னிங் ரன்ஸாக. ஏஷியா கப்பையே ஜெயிச்சு கொடுத்த அந்த ரன்ஸ் வந்து ரிங்கு சிங்கோட பேட்லேருந்து வந்திருக்கு. இது அவர் யூஸ்வலாக அவரோட இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ் கேப்ஷன்லாம் அவர் யூஸ்வலாக சொல்லுவார்ல, காட்ஸ் பிளான் பேபி அப்படின்ட்டு. இது வந்து காட்ஸ் பிளானாக என்னென்னு எனக்கு தெரில, ஆனால் இது சீரியஸாக ரிங்குஸ் பிளான் மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கே. நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரிங்கு சிங் வந்து எவ்வளோ ஒரு ஃபேண்டாஸ்டிக் பிளேயர் அப்படின்னு நமக்கு தெரியும். அகெயின்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் அவர் இவ்வளோ தூரம் வந்து கிரிக்கெட் ஆடி, அண்ட் கிரிக்கெட்லேயும் இந்தியன் டீமில் வந்து ட்ராப் ஆனார், திரும்ப உள்ளே வராரு. அவருக்குன்ட்டு ஒரு ரெகுலர் பிளேஸ் இல்லை அப்படின்னாலும் எப்படியோ ஒரு இன்ஜுரி, ஹர்திக் பாண்டியாவோட இன்ஜுரி அப்படி இப்படின்ட்டு ஸ்குவாடுக்குள்ளே வந்து ஏஷியா கப் ஃபைனல்ஸில் அவருடைய பேட்லேருந்து ஒரு 4 அடித்து கப்பை ஜெயிச்சு கொடுக்குற அந்த ஒரு தருணம் பார்க்கவே ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. இது எல்லாமே சூப்பராக நடந்து திலக் வர்மாவுடைய அந்த 50யும் நம்ம பார்த்து, திலக் வர்மா வந்து ஸ்டார்டிங் டு ஃபினிஷ், அதாவது அவர் உள்ளே வந்த நேரத்துலேருந்து மேட்ச் முடிகிற வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட வந்து இந்த ஃபெவிகால் ஆடுலாம் வரும்ல, உடஞ்ச பொருள்லாம் வந்து எப்படி ஒட்டலாம் அப்படின்ற மாதிரி அந்த க்ளூ மாதிரி இருந்தார் அவர். லிட்டரலாக டீம் இல்லைன்னா வந்து சுக்குநூறாக உடஞ்சிருக்கும். பிடிச்சி நிறுத்தி இந்த டீமை வந்து ஃபைனல்ஸ் ஜெயிக்க வச்சு அந்த ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ண வச்ச அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்றது உண்மையிலேயே பெரிய 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 அச்சீவ்மெண்ட். நம்ம லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு ரன் சேஸ் செஞ்சு விராட் கோலியை தான் நம்ம பார்த்துருக்கோம். அது T20 வேர்ல்ட் கப் ஃபைனலாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி வந்து T20 வேர்ல்ட் கப் 2022 இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் அவர் ஆடின அந்த இன்னிங்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இன்னிங்ஸ் நம்ம விராட் கோலி கிட்ட தான் பார்த்துருக்கோம். பட் கிட்டத்தட்ட அதே மாதிரியே எந்தெந்த ஃபேஸில் பவுண்ட்ரிஸ் அடிக்கணும், அந்த பவுண்ட்ரிஸையும் தரையோடு அடிக்கணுமா தூக்கி அடிக்கணுமா, எந்தெந்த ஃபேஸில் வந்து தூக்கி அடிக்கணும், எந்தெந்த ஃபேஸில் 6 அடிக்க ட்ரை பண்ணணும், அந்த 6மே எந்த ஃபேஸில் ரிஸ்க் எடுத்து பவுண்டரி லைனில் ஃபீல்டர் இருந்தாலும் அந்த ஃபீல்டர் தலைக்கு மேலே 6 அடிக்க பார்க்கணும். இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி ஆடுற ஒரு இன்னிங்ஸை விராட் கோலிக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம வந்து திலக் வர்மா கிட்ட பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ், இன்னும் வந்து சொல்லப்போனால் அவருடைய கேம் அவேர்னஸ் எல்லாம் அவர் ஆட 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 பெட்டர் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு அன்ஸ்டாப்பபிள் கிரிக்கெட்டராக அவர் மாற போகிறான்றதுல டவுட்டே கிடையாது. மெயினான விஷயம் அவ்வளோ மெச்சூரிட்டியும் அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்து ஆடுறான்றதை பார்க்கும்போதே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த திலக் வர்மா தான் நம்ம இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். போக போக இந்த டீம் எப்படி வளருது, இந்த டீம் T20 வேர்ல்ட் கப் அடிக்க முடியுமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இது எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் கை கொடுத்துக்கல, அது ஓகே. எல்லா பிளேயர்ஸும் வராங்க, இன்டர்வியூஸ்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் ஸ்டேஜில் ட்ரோஃபி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஏசிசி சேர்மன் அவர் வந்து பாகிஸ்தானோட மினிஸ்டராக இருக்கார், அவர் வந்து ட்ரோஃபி கொடுக்க போகிறாருன்னு சொன்னதும் நம்ம ஆட்கள் வந்து நாங்கள் ட்ரோஃபி வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் வந்து ட்ரோஃபி இல்லாத நேரத்தில் வெறும் கை அப்படி ட்ரோஃபி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சு செலிப்ரேட் பண்ணாங்க இந்தியன் டீம்ன்றதை பார்த்தோம். சல்மான் அலி ஆகா அவங்களுக்கு கொடுத்த அந்த ரன்னர்ஸ் அப் ட்ரோஃபி அது ஒரு சைடில், அது ஒரு கதை. இந்த சைடில் மெயின் ஏஷியா கப் ட்ரோஃபியவே நம்ம பிளேயர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணலன்றது ஒரு கதை. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுன்னா, நம்ம பிளேயர்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடுறாங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த ட்ரோஃபியை கையில் வச்சுட்டு செலிப்ரேட் பண்ணும்போது அது இன்னும் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். நம்ம பிளேயர்ஸுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடின திலக் வர்மாவாக இருக்கட்டும், பும்ராவாக இருக்கட்டும், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடின குல்தீப் யாதவ் 4 விக்கெட் எடுத்தவர், முக்கியமான விக்கெட் எடுத்த வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல், இவங்க எல்லாரும் தானே மேட்ச்சை ஜெயிக்க வச்சுருக்காங்க. பேட்டிங்கில் வந்து சஞ்சு சாம்சன், சிவம் டூபே எல்லாரும் அவங்கெல்லாம் வந்து இந்த ட்ரோஃபியை கையில் வச்சுட்டு செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக அபிஷேக் சர்மா அவ்வளோ நல்லா ஆடிருக்காரு, அவர் கையில் ட்ரோஃபி இருக்கணும்னு ஆசைப்படுவார்ல. ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் அஸ் வைஸ் கேப்டன்,
எல்லா பிளேயர்ஸுக்கும் நம்ம அதை சொல்லலாம். சுப்மன் கில்லேருந்து ஹர்ஷித் ராணா வரைக்கும் எல்லா பிளேயர்ஸுக்கும் நம்ம அதை சொல்லலாம். ட்ரோஃபின்றது வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். இவங்க பாகிஸ்தான் மினிஸ்டர்கிட்டேருந்து ட்ரோஃபி வாங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் கூட எனக்கு இது என்ன டக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா, ஒரு டோர்னமெண்ட் இந்தியாவில் நடக்கும். ஆஸ்திரேலியா வந்து அந்த டோர்னமெண்ட்டை ஜெயிப்பாங்க. நான் எதை பற்றி பேசுகிறேன்னு இந்நேரமே டக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ரிக்கி பாண்டிங் கேப்டனாக இருப்பார். அவங்களுக்கு வந்து ட்ரோஃபியை வழங்குறதுக்கு ஸ்டேஜில் சரத் பவார் வருவார். சரத் பவார்கிட்ட இருந்து ட்ரோஃபியை வாங்கிட்டு அவரை ஸ்டேஜை விட்டு சீக்கிரம் இறங்க வைக்கிறதுக்கு முதுகை பிடிச்சி தள்ளுவாங்க ஆஸ்திரேலியன்ஸ். அவங்க வந்து அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அது ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம சொல்லலாம், அதாவது சரத் பவார் மாதிரி ஒரு சீனியரை வந்து எவ்வளோ ரெஸ்பெக்டே இல்லாமல் ட்ரீட் பண்ணியிருக்காங்க, இந்தியன் பாலிட்டிஷியனை வந்து ஆஸ்திரேலியன்ஸ் எவ்வளோ ரெஸ்பெக்ட் இல்லாமல் ட்ரீட் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நம்ம பேசலாம். ஆனால் அவங்க அதை செஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ட்ரோஃபியோட அந்த டீமோட அவங்க செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுனால தான். நான் என்ன கேட்குறேன்னா, அவர் பாகிஸ்தான் மினிஸ்டராகவே இருந்தாலும் அவர் கையில் நீங்கள் ட்ரோஃபியை வாங்கிட்டு அவர் முன்னாடி செலிப்ரேட் பண்ணி காட்டுங்களேன். அது ஒரு மாதிரி கெத்து தானே. நீங்கள் சொல்கிற அந்த ஆர்குமெண்ட்டுக்கே நான் வரேன். இது மாதிரி வந்து பண்ணால் நாங்கள் வந்து கெத்து காட்டுறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட ட்ரோஃபி அவர் கையில் வாங்கி நான் செலிப்ரேட் பண்ணுங்களேன். கடைசியில் இது என்ன ஆகுது அப்படின்னா, மேட்ச் இவ்வளோ சூப்பராக ஆடி ஜெயிச்சிருக்கோம், ஆனால் ஒரு ஃபோட்டோ கூட வந்து டீம் ட்ரோஃபியை லிஃப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லா மீடியாவும் வந்து ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிட்டாங்க. சூரியகுமார் யாதவ் வெறுங்கையை தூக்குற மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணிட்டாங்க. விஸ்டன் கிரிக்கெட் ஆல்மனாக்னு ஒன்று வரும். அதில் வந்து இயர் ஆன் இயர் என்னெல்லாம் இந்த மாதிரி கிரிக்கெட் ஈவெண்ட்ஸ் நடக்குதோ அதோட ஆர்டிகல்ஸ்லாம் வரும். ஏன் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் வரும். இதிலலாம் வந்து இந்த ஃபோட்டோ இப்போ இருக்கும். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 10 இயர்ஸுக்கு ஒன்ஸு 5 இயர்ஸுக்கு ஒன்ஸ்லாம் வந்து இந்த டெக்கேட் இன் பிக்சர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொண்டு வருவாங்க. ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி பப்ளிஷ் பண்ணுவாங்க. கடைசி 10 வருஷத்தில் கிரிக்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரி என்சைக்ளோபீடியா வரும்போது 2025 நடந்த ஏஷியா கப்பில் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ, ட்ரோஃபியே இல்லாமல் ட்ரோஃபியை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ வரும். அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் அரசும் அன்னைக்கு இருக்கிற இந்திய அரசும் வந்து நல்லுறவு இருந்தால் கூட, அந்த அரசுக்கு நடுவில் நல்லுறவு இருந்தால் கூட, அந்த 2 நாடுகளுக்கு நடுவில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைனா கூட, அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது நம்ம ஊர் மக்களுக்கும் சரி அவங்க ஊர் மக்களுக்கும் சரி கசப்பாகவே இருக்கும். இது கடைசியில் வந்து ஒரு பிட்டர் இன்சிடெண்ட் ஹிஸ்ட்ரியில் பதிவான அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். இது எல்லாத்துக்கும் என்னங்க பெரிய காரணம் இருக்க போகுது? அந்த நக்வி அவர் தான் வந்து அந்த பாகிஸ்தான் மினிஸ்டர். அவர் சொல்கிறாரு, அவர் ஏசிசி சேர்மனாக இருக்கார். அவர் சொல்கிறாரு, ஏஷியா கப்புக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு பேங்க்வெட், ஒரு ஈவெண்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். எல்லா டீம் கேப்டன்ஸும் வந்திருந்தாங்க. அசோசியேட் நேஷன்ஸு, இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்னு எல்லா ஏஷியா கப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுற டீம்ஸோட கேப்டன்ஸும் வந்திருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டில் அவரும் இருந்திருக்கிறாரு. அவங்க வந்து எல்லாருமே ஒருத்தர் கை கொடுத்து பேசிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு ஃபோட்டோ வந்திருக்கு. இவங்க வந்து யார் கையில் அந்த ட்ரோஃபியை ரிசீவ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்களோ அந்த ஏசிசி சேர்மன், அவருக்கு சூரியகுமார் யாதவ் அந்த ஈவெண்ட்டில் கை கொடுத்ததோட ஃபோட்டோ வந்திருக்கு. அந்த ஈவெண்ட்லேயே இவங்க கை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த முதல் மேட்ச்சுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து ஆர்டர் போயிருக்கு, கை கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. இந்தியன் டீமுக்கு கை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியன் டீமும் கை கொடுக்காம வந்திருக்காங்க. அந்த முதல் மேட்ச்சில் இவங்க கை கொடுக்காம ஒரு ட்ராமா போட்டு, அந்த கை கொடுக்காம இருந்தது மட்டும் கிடையாது, திரும்ப உள்ளே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் கதவல் வேறு லாக் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்த அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் செஞ்சதுக்கப்புறம் 2வது மேட்ச்சில் பாகிஸ்தானி கிரிக்கெட்டர்ஸ் வந்து அக்ரெசிவாக செலிப்ரேட் பண்ணுறது என்ன, ஹாரிஸ் ராஃப் வந்து ஜெட்டு கீழே விழுற மாதிரி சிக்னல் காட்டுறது என்னன்ட்டு பாகிஸ்தானி கிரிக்கெட்டர்ஸும் பொலிட்டிக்கலி சார்ஜ்டு ஒரு ஆக்ஷன்ஸ்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க, ஜெஸ்டர்ஸ்லாம் வந்து காட்ட ஆரம்பித்தாங்க. அந்த மேட்ச்லேயும் நாம் கை கொடுக்கல. ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சில ப்ரொவகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேறு வந்து சூரியகுமார் யாதவ் கிட்டேருந்து வந்திருக்குன்ட்டு அது ஐசிசி வரைக்கும் போய் சூரியகுமார் யாதவுக்கு ஃபைனும் வந்திருக்கு அப்படின்றதும் நம்ம பார்க்குறோம். இவ்வளோ விஷயங்கள் இந்த முதல் 2 மேட்ச்சில் நடந்துச்சு. 3வது மேட்ச் ஃபைனல். இந்த 3வது மேட்ச் ஃபைனல்லையாச்சு இந்த பரி த ஹேட் செட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து இந்த சண்டையை எப்போ போதும்பா அப்படின்னு விட்டுருக்கலாம், இந்த ஒரு ட்ராமாவை வந்து கை விட்டுருக்கலாம். ஆனால் இல்லை, இந்த மேட்ச்லேயும் நம்ம கை கொடுக்க மாட்டோம். அதை விட ரொம்ப முக்கியமாக கடைசியில் ட்ரோஃபி வாங்குற நேரத்தில் இப்படி ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த பிளேயர்ஸ் வந்து 3 மேட்ச்லேயுமே அவங்களோட கை கொடுக்கல. அந்த பிளேயர்ஸும் வந்து அவங்களும் வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கலி சார்ஜ் ஜெஸ்டர்ஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அக்ரெஷனை தாண்டி இது ஒரு மாதிரி வந்து
ஒரு டென்ஷன் கிரிக்கெட் ஃபீல்டுலேயே இருந்துச்சுன்றதை பார்த்தோம். யூஸ்வலாக கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய அக்ரெஷனை தாண்டி எக்ஸ்ட்ராவான அக்ரெஷனும் இருந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப சைடில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் மேட்ச் ஆடினா நம்ம பார்க்கக்கூடாது, இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ் எல்லாத்தையும் பாய்காட் பண்ணணும், அப்படி பண்ணால் தான் அது வந்து தேசபக்தி அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க முதல் மேட்ச் அப்போ. சரி, நல்லது, பாய்காட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, பிசிசிஐ சண்டே ப்ரைம் டைமில் மேட்ச் நடத்தும், கை கொடுக்க மாட்டாங்க, ஆனால் மேட்ச் நடக்கும், அந்த மேட்ச்சுக்கான டிக்கெட்ஸ்லேருந்து ப்ராட்காஸ்ட் ரைட்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயும் பிசிசிஐ செம்மையாக ப்ராஃபிட் பார்க்கும், அதுலலாம் எந்த விதமான டவுட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த முதல் மேட்ச் போச்சு. அதுக்கடுத்து ரெண்டாவது மேட்ச்சில் வந்து பாய்காட் அப்படின்னு சொன்னவங்க பாய்காட் பண்ணுறதை பற்றி பேசாமல் இந்த மேட்ச்லேயும் கை கொடுக்கக்கூடாது, முதல் மேட்ச்சில் கை கொடுக்காமல் வந்தது ஒரு வீர செயல், இந்த மேட்ச்சும் நம்ம கை கொடுக்கக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க அதை பேசும்போதும் அதுவும் ஒரு சண்டே ப்ரைம் டைமில் நடந்து, அந்த சண்டே ப்ரைம் டைமுக்கான ப்ராட்காஸ்ட் ரைட்ஸுக்கான காசாக இருக்கட்டும், அட்வர்டைஸிங் காசாக இருக்கட்டும், அண்ட் அஃப்கோர்ஸ் டிக்கெட் சேல்ஸ் காசு எல்லாத்துலேருந்தும் கோடியாக வந்து பிசிசிஐ வாங்கியிருக்கு. இதுவும் நம்ம பார்க்குறோம். மூணாவது மேட்ச் ஃபைனல்னாலே காசு வரும். ஏஷியா கப் ஃபைனல் இந்தியா ஆடுறாங்கனாலே மக்கள் பார்ப்பாங்க, அதுவும் இந்தியா பாகிஸ்தான் ஆடுறாங்கன்னா கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்க. இந்த மேட்ச்லேயும் பிளேயர்ஸ் வந்து கை கொடுக்காம கடைசியில் ஜெயிச்சதுக்கான பலனாக இருக்கிற அந்த ட்ரோஃபியையும் கையில் வாங்காமல் வெறும் கையோட திரும்ப வந்திருக்காங்க. ஆனால் நம்ம பிசிசிஐ வந்து கோடியாக காசு பார்த்துருச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்கா. நான் இன்னொன்று சொல்கிறேன். இந்த பீகார் எலெக்ஷன் மட்டும் ஏஷியா கப்புக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிருந்துச்சுன்னா இந்நேரம் நீட்டாக நம்ம பிளேயர்ஸ் கை கொடுத்துட்டு அவங்க கிட்டேருந்து ட்ரோஃபியை வாங்கிட்டு ட்ரோஃபியோட ஜாலியாக அவங்க முன்னாடியே செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, ரைட்டா? ஆனால் இது வந்து இந்த மாதிரியான நம்ம ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால அங்கே எலெக்ஷன்ஸ் நடக்குதுன்ற காரணத்தினால அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்மளை வந்து ஒரு கொதிநிலையிலேயே வச்சுருக்கணும், நம்ம வந்து அவங்கள ஒரு கிரிக்கெட்டராக நம்ம ஏற்றுக்கக்கூடாது, நம்ம வந்து அவங்கள பார்த்தா அப்படியே கோவத்தில் பொங்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கிற மாதிரியான செயல்களை வந்து செய்கிறதுக்கு இந்தியன் டீமை தூண்டியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். கடைசியில் கிரிக்கெட்டாக பார்க்க முடியாத ஒரு நிலைமை வருது. கிரிக்கெட்டாக பார்க்குறது மட்டும் இல்லை, கிரிக்கெட் வந்து நிறைய நேரத்தில் இந்த மாதிரி கிரிக்கெட் ஜென்ரலாக ஸ்போர்ட்ஸே வந்து நிறைய நேரத்தில் இந்த மாதிரி வந்து ரெண்டு கண்ட்ரீஸுக்கு நடுவில் பீஸை உருவாக்குற ஒரு விஷயமா இருந்திருக்கு. இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவிலேயே கிரிக்கெட் நல்ல உறவெல்லாம் வந்து உண்டாக்கியிருக்குன்றதை நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். அப்படிலாம் இருந்த ஒரு ஸ்போர்ட் வந்து இன்றைக்கி நம்மளை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹேட் பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளுது அப்படின்றத பார்க்கும்போது ஒரு கிரிக்கெட் ஃபேனாக எனக்கு ரொம்பவே மனசு வலிக்குது. இதில் எல்லாத்த விட எனக்கு உள்ளதுலேயே மிகப்பெரிய சோகம் என்ன அப்படின்னா, இந்த மேட்ச் வந்து சூரியகுமார் யாதவ் அடித்து கொடுத்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச் நான் 100% சொல்லுவேன். இந்த மேட்ச் மட்டும் இல்லை, இந்த ஏஷியா கப்லேயே சூரியகுமார் யாதவ் நிறையா ரன்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவருடைய கவனம் கம்ப்ளீட்டாக வேறு இடத்துக்கு போனதுக்கு இதுதான் காரணம் நான் நினைக்கிறேன். அவருடைய கிரிக்கெட் மேலே கவனமே இல்லாததுக்கு இதுதான் காரணம். ஏன்னா எங்கே போனாலும் சூரியகுமார் யாதவ் அவருடைய கிரிக்கெட் எப்படி ஆடுறாருன்றதை பற்றி பேசாமல் அவர்கிட்ட பேசுகிற மீடியா எல்லாமே இந்த கை கொடுக்குற இன்சிடெண்ட்டை பற்றியும், சல்மான் அலி ஆகா கிட்ட நீங்கள் என்ன பேசுனீங்க, நீ பேச மாட்டிங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும், டாஸ் அப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் டாஸ் அப்போ 2 கமெண்டேட்டர்ஸ், இந்தியாவிலேருந்து ரவி சாஸ்திரியும் பாகிஸ்தான்லேருந்து வக்கார் யூனிஸும், டாஸ் அப்போ எப்பயும் ஒரு கமெண்டேட்டர் தான் இருப்பாங்க. ஒரு கமெண்டேட்டர், ஒரு மேட்ச் ரெஃபரி, அந்த மேட்ச்சுக்கு மேஸ்காட்டுன்னு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் கமெண்டேட்டர் அண்ட் மேட்ச் ரெஃபரி, 2 கேப்டன்ஸ் அண்ட் அம்பையர், இவ்வளோ தாங்க இருப்பாங்க. இத்தனை பேர் தாங்க டாஸுக்கு இருப்பாங்க. 2 கமெண்டேட்டர் நம்ம இப்போ தான் பார்க்குறோம். ரவி சாஸ்திரி வந்து சூரியகுமார் யாதவ் கிட்டே கேள்வி கேட்குறதுக்கு, வக்கார் யூனிஸ் வந்து நம்ம சல்மான் அலி ஆகா கிட்டே கேள்வி கேட்குறதுக்கு. அதாவது எனக்கு என்ன புரியலன்னா, பாகிஸ்தான் கேப்டனுக்கிட்ட ஏன் இவர் கேள்வி கேட்க மாட்டாரா? நம்ம ஊருக்காரங்கெல்லாம் வந்து அவங்க கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்களா? இல்லை வக்கார் யூனிஸ் வந்து நம்ம ஊர் கேப்டன் கிட்டே கேள்வி கேட்க மாட்டாரா? இல்லை இவங்க வந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? எனக்கு சத்தியமாக புரியல. இப்படி ஒரு ஈவெண்ட்டை நான் இதான் வாட்டி பார்க்குறேன். கடைசியில் வந்து கிரிக்கெட் அதோட பியூட்டியை லூஸ் பண்ணி இங்கே ஒரு ட்ராமா நடந்து, அந்த ட்ராமாவை நாம் பார்த்து இப்போ அதை பற்றி நான் கருத்து சொல்ல, என் கருத்தை பார்த்து எதிர்கருத்துன்னு யாராச்சும் வந்து சொல்ல, நாம் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். இது எவ்வளோ ஒரு மோசமான நிலைமைக்கு போயிருக்கு அப்படின்றது எனக்கு உண்மையிலே ரொம்ப மனசு வலிக்குது. ஏன்னா இவ்வளோ நல்ல ஒரு டோர்னமெண்ட்டை அன்பீட்டனாக ஜெயிச்சிருக்கோம். ஒரு மேட்ச் கூட வந்து இந்தியா தோக்கவே இல்லை. அது தோக்கவே இல்லை அப்படின்றத விட ஒரு மேட்ச் கூட இந்தியா தோக்குற நிலைமையிலே இல்லை.
இந்த ஃபைனலில் ஒரு சின்ன ஒரு இடம் 20-3 ஒரு இடத்துல இருந்தாங்க. அப்போ லைட்டாக பக்குன்னு இருந்துச்சு. அதை தவிர இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக இந்தியா தோக்குற நிலமையிலே எந்த மேட்ச்லையுமே இல்லை. அவ்வளோ அற்புதமாக ஆடிருக்காங்க. அவ்வளோ டைட் கேம்ஸை கூட வந்து டிசைசிவாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்தியாவோட பிளேயர்ஸ். அது பேட்டிங்காக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும், செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மேட்ச் கூட தோக்காமல் கடைசி வரைக்கும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்றத பார்க்கும்போது அந்த டீம் வந்து நீட்டாக கிரிக்கெட்டை செலிப்ரேட் பண்ணி, அவங்க ஆடின கிரிக்கெட்டை செலிப்ரேட் பண்ணி, நாம் எல்லாரும் அந்த டீமை செலிப்ரேட் பண்ணி இந்த டோர்னமெண்ட்டை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். கடைசியில் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்றது உண்மையிலேயே மனசு ரொம்ப வலிக்குது. பட் வித் தட் we come to the end of this video. அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் until then please like, share and subscribe. Keep supporting Let's Sport. Thank you and கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மேட்ச்சில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட் என்ன அப்படின்னு.